இந்த என்டமாலஜியை பற்றி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். அது மூலம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சியை பற்றி நான் என்ன தெளிவாக புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அந்த விஷயத்தையும் சேர்த்து ஒன்றா இந்த வீடியோவில் நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது இந்த என்டமாலஜி சம்மந்தமாக படிக்க போகிறாங்கன்னா ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த பூமியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான உயிரினங்கள் முதுகெலும்பு இல்லாதவை தான். இன்செக்ட்ன்றது வேர்டு பார்த்தீங்கன்னா லாட்டின் வேர்டான இன்செக்டம்ன்றது தான் ஆரிஜினேட் ஆகி வந்திருக்கு. இதுக்கான தமிழ் அர்த்தம் வெட்டுதல். எதனால் இப்படி சொல்ல வராங்கன்னா, ஒரு பூச்சியோட உடல் அமைப்பு 3 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு தான் இதுக்கான காரணம். தலைப்பகுதி, வயிற்று பகுதி அண்ட் மார்பு பகுதி. சயின்டிஃபிக் கிளாசிஃபிகேஷன் இப்போ பார்த்துருவோம். டொமைன் யூகாரியோட், கிங்டம் அலுமினியா, கிளாஸ் இன்செக்டா, பீலியம் ஆர்த்ரோபோட். என்டமாலஜி ஒரு ஷார்ட்டாக சொல்லப்போனால் சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் இன்செக்ட். இது ஒரு ஜுவாலஜியோட ஒரு பகுதி தான். இப்போ இந்த பூச்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் விக்கிபீடியாவுக்கு போயிட்டு ப்ரௌன் டஸ்க் மந்த்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சயின்டிஃபிக் கிளாசிஃபிகேஷன் வந்திருக்கும். கோத்ரூ பண்ண நினச்சிங்கன்னா அதை பார்த்துட்டு அதோட விட்டுடலாம். இல்லை இன்னும் இது டீட்டெயிலாக போய் இதோட உடலமைப்பு, அதுங்களோட ரெக்கையமைப்பு, கால் பகுதி, கண் பகுதி, இதை பற்றிலாம் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டீப்பாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பீலியமில் பார்த்தீங்கன்னா ஆர்த்ரோபோடான்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த ஆர்த்ரோபோடாவோட கீ கேரக்டரிஸ்டிக்ஸை நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறது மூலமாக இந்த பூச்சியோட உடலமைப்பு எப்படி இருக்குன்றதை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலமாக இந்த என்டமாலஜிக்குள்ளே ஆல்ரெடி உள்ளே போக ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ இந்த என்டமாலஜியில் அப்படி என்ன தான் பண்ணுறாங்கன்றதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் அண்ட் டெக்ஸ்மோனி, ஒரு உயிரினத்தோட வகைப்படுத்துதல். அடுத்து அட்டானமி அண்ட் ஃபிசியாலஜி, ஒரு உயிரினத்தோட உடல் அமைப்பு அதோட செயல்படுறது எப்படி இருக்குன்றதை அப்சர்வ் பண்ணாங்க. இதுக்கு அடுத்து தான் எக்காலஜி அண்ட் பிஹேவியர், ஒரு பூச்சியோட அல்லது உயிரினத்தோட பிஹேவியர் எப்படி இருக்குது, அதே சமயத்தில் மற்ற பூச்சிகளோட எப்படி தொடர்பு கொள்ளுது அப்படின்றத பற்றி ஸ்டடி பண்ணுவோம். அடுத்ததாக லைஃப் சைக்கிள் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு பூச்சியோட இல்லை உயிரினத்தோட பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய லைஃப் சைக்கிளை கேப்சர் பண்ணுவாங்க. கூடவே அதோட பரிணாம வளர்ச்சியும் பார்த்திங்கன்னா கணக்கிடுவாங்க. ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த பூமியில் இது வரைக்கும் கண்டறிஞ்ச உயிரினங்கள் இல்லாமல் மற்ற புதிய உயிரினங்களை கண்டறிகிறதுக்கான முயற்சியும் அதோட பன்முகத்தன்மையும் பார்த்திங்கன்னா கண்டறிகிறது பேர் தான் என்டமாலஜின்னு சொல்லுவோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் ஸ்கிராப் டைப்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பூச்சிகள்ல இருந்து தொற்றுநோய் பரவுறதா தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதோட ஸ்கிரீன்ஷாட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி பூச்சிகள்ல இருந்து பரவக்கூடிய நோய்களை கண்டறிகிறது, அதில் ஆராய்ச்சி பண்ணுறது பார்த்தீங்கன்னா அது என்டமாலஜியோட ஒரு அப்ளிகேஷன் தான். இதே மாதிரி அக்ரிகல்ச்சர், ஃபாரன்சிக் சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல இதோட பயன்கள் அதிகமாக தான் இருக்குது. இதோட பேர்லேருந்து இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். ப்ரௌனுன்றது அதோட நிறத்தையும், டஸ்க்குன்றது கேட்டர்பில்லர் ஸ்டேஜில் இருக்கும்போது அதோட முதுகில் நிறைய கொத்து கொத்தாக முடி இருக்கும், அதுதான் டஸ்க்குன்னு சொல்லுவோம். மந்த்துன்றது தமிழில் அத்துப்பூச்சின்னு சொல்லுவோம். இது ஒரு வகையான பட்டாம்பூச்சியோட நெருங்கின சொந்தமும் கூட. இதோட இறக்கை அமைப்பு செதில் வடிவில் இருக்கும். உடல் பார்த்திங்கன்னா பட்டாம்பூச்சியை கம்பேர் பண்ணும்போது சற்று பருமனாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பூச்சியை முதல்ல டிஸ்கிரைப் பண்ணவரோட பேர் ஜேக்கப் ஹப்னர். வருஷம் 1823. இந்த பூச்சியை எங்கெல்லாம் பார்க்கலான்னா இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், தாய்வான், தாய்லாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்லாம் பார்க்க முடியும். அடுத்ததாக சயின்டிஃபிக் கிளாசிஃபிகேஷனை ஒன்ஸ் பாஸ் பண்ணி படித்து பாருங்கள். இது உங்களுக்கு புரியலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னும் வீடியோவை மேக் பண்ணுறேன். பட்டாம்பூச்சி இந்த அத்துப்பூச்சிகளோட இறக்கை அமைப்பை பார்த்துருந்தீங்கன்னா விதவிதமான பேட்டர்ன்ஸ் அண்ட் கலர் ப்ரொஃபைலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே நம்ம கண்ணுக்கு அழகாக தெரிஞ்சாலுமே இதுங்களோட எதிரி உலகத்தை பொறுத்த வரைக்குமே பயமுறுத்துறதுக்காகவும் குழப்பறதுக்காகவும் தான் இதோட உடலமைப்பை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த அத்துப்பூச்சிகள் எல்லாமே பெரும்பாலும் பகல் நேரத்தோட இரவு நேரங்களில் தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இந்த பூச்சியோட லைஃப் சைக்கிளை பொறுத்த வரைக்குமே 4 ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா முழு உருமாற்றம் அடையும். ஸ்டேஜ் 1 எக், ஸ்டேஜ் 2 லாவாலேருந்து கேட்டபிள்னு சொல்லுவோம், ஸ்டேஜ் 3 பியூப்பா, ஸ்டேஜ் 4 அடல்ட் மந்தாவே எமர்ஜ் ஆகி வெளியே வந்துடும். இதுங்களோட பயன்கள்கிட்ட பார்க்க போனால் ஒன்று மகரந்த சேர்க்கை நடைபெறதுக்கு ரொம்ப முக்கியம், 2வது ஃபுட் செயினை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது,
அத்துப்பூச்சிகள் தன் வாழ்நாள் ஒரு முறை மட்டும்தான் முட்டையிடும். அதுக்கப்புறம் பல்வேறு காரண சூழ்நிலைனால அது இறந்து போயிடும். இப்படி முட்டையிலேருந்து வெளியே வந்த கேட்டர்பில்லர்ஸ்க்கெல்லாம் ஒரே வேலை மட்டும்தான், தன்னோட அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு தேவையான உணவு பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இலைகள்லேருந்து சாப்பிட்டு தன்னை அடுத்தடுத்த இடத்துக்கு மோல்டு பண்ணிக்கிட்டே வரும். ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா குக்குன் மாதிரி, அதாவது நூல் மாதிரி பார்த்திங்கன்னா தன் உடம்பு முழுக்க பின்னிக்கிட்டு அதுக்குள்ளே தன்னை மோல்டு பண்ணோம். அந்த மோல்ட்லேருந்து ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா எமர்ஜ் ஆகி ஒரு அடல்ட் மாந்தாக வெளியே வந்துடும். இப்படி வெளியே வந்த இந்த மாந்த் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் உயிர் வாழும். இதுலேயும் குறிப்பாக ஆண் பூச்சியால் மட்டும்தான் ரொம்ப நல்லா பறக்க முடியும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பூச்சி பார்த்திங்கன்னா என் வீட்டில் இருந்த மல்லிகை செடி மேலே அங்கே இருக்கக்கூடிய இலைகளை சாப்பிட்டுட்டு அதுலேயே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அதோட ஃபோட்டோஸு வீடியோஸு நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஆல்ரெடி குக்கூன் ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறமேலே அதோடைய இலைகளை தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே ஒரு டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் கவரில் போட்டுட்டு வித் ஆக்சிஜன் ஹோலோட ஒரு வெளிச்சம் குறைவாக இருக்கக்கூடிய மரத்தில் கட்டி வச்சுட்டேன். ஒரு 2-3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா குக்கூன்லேருந்து அந்த பூச்சி வெளியே வந்துருச்சு. அதோட ஷார்ட்டாக தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அது என்னோடய கையில் வச்சு ஒரு 10 to 15 minutes பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வீடியோவை எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காமன் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டர்ஃப்ளை ஹேட்சிங் ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன். போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே நண்பா, வீடியோவுக்கு கடைசியாக வந்தாச்சு. இப்போ நான் சொன்னதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்ட் 2 வீடியோவில் அதை திருத்திக்கிறேன்.